பெற்றோம், பேரு பெற்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேரு பெற்றோம், பேரு பெற்றோம். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். அவரே ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்கின்றவர். புனித சூசையப்பருடைய திருநாள் மார்ச் 19 சூசையப்பர் திருநாள். அதை வைத்துதான் ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி அவருடைய இந்த திருத்தலத்திலே நாம் கூடி அவருடைய பரிந்துரையை வேண்டி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த திருவிழாவை இன்று சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த சூசையப்பர் மீது மிகுந்த பக்தி கொண்ட எனக்கு பிரியமான ஒரு தந்தை இறைவனடி சென்று விட்டார், லாரன்ஸ் சேவியர் அவர்கள். அவருடைய குடும்பத்தாரும் இன்று வந்து இந்த திருவிழாவை மிக சிறப்பாக சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அதுபோல கிராப்பட்டி பங்கு தந்தையும் மறைவட்ட அதிபருமான லாரன்ஸ் ஜோ லாரன்ஸ் என்ற ஆராதனையை நடத்தினார்கள். அவருடைய திருவிழாவும் அவருடைய பிறந்த நாளும் என்று. இதையெல்லாம் விட நம்ம எல்லாம் ஆண்டவர் பால் கொண்டு செல்ல நற்கருணை பலியை நிறைவேற்றி சூசையப்பருடைய பரிந்துரையை பெற்றுத்தர நமக்காக நம் பாசத்திற்குரிய கோட்டார், அவர் என்றும் ஆயர். அவருடைய ஆளுமை என்பது தமிழக திருச்சபைக்கு நீண்ட நாள் கிடைத்த ஒரு பலன். ஆயர் ரெமிஜியஸ் ஆண்டகை அவர்கள் கீழ் நான் ஒரு 3-4 ஆண்டுகள் நம் வாழ்வு ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். ஆகவே ஆண்டகை அவர்கள் இப்பொழுது பணி ஓய்வு பெற்றாலும் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஐ எம் ரிட்டையர்ட் பட் நாட் டயர்ட். ஐ எம் ரிட்டையர்ட், ஓய்வு அறியாதவர். அவருக்கு வயது தான் ஓய்வு கொடுத்திருக்கிறது. ஓய்வு அறியாதவர். பல்வேறு நிகழ்வுகளை இன்றும் தமிழக திருச்சபை நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதர். ஆகவே ஆயர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆயர் அவர்களை இப்பொழுது நாம் அனைவரும் கரவோஷம் எழுப்பி நம்முடைய வரவேற்பையும் வாழ்த்தையும் சொல்லுவோம். இப்பொழுது நம்முடைய பங்கு பேரவை நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர் அருள்சாமி அவர்கள் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு இந்த சந்தன மாலையை அணிவித்து வாழ்த்துவார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்க இப்ப இந்த கொடிமரம் 77 அடி, 7 தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை 7 தலைமுறை, தாவீதிலிருந்து இயேசு வரை 7 தலைமுறை. நிறைவான இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அவருடைய பாதுகாவலருடைய திருநாள். அதனால எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, Father Lawrence, happy birthday to you. May God bless you, may God bless you, may God bless you, Father Lawrence, happy birthday to you. எல்லோரும் கரவோஷம் எழுப்பி தந்தையை வாழ்த்தி ஜெபிப்போம். எத்தனை தலைமுறை? தாவீதிலிருந்து இயேசு வரை
7 என்பதே நிறைவு. 7 7. ஆகவே முழு நிறைவா இருக்கணும்னு சொல்லிட்டு 77 அடி உயரத்துல நான் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு கேட்டேன், எங்கெல்லாம் எத்தனை அடி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு. எங்களுக்கு ஜூபிலி 50 அடி வச்சிருக்கிறோம், பொன்விழா 50 அடி, 65வது ஆண்டுக்கு 65 அடியெல்லாம் சொன்னாங்க. இங்கே வந்து இந்த பங்கு ஆரம்பிச்சே 8 வருஷம்தான். 8 அடி வச்சா நல்லா இருக்காது. அதனால நிறைவு, விவிலியத்தில் இருக்கிற நிறைவு 77 அடியில் வைப்போம் என்று வைத்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில் இயேசு ஆண்டவருடைய போதனையை நாம் எங்கிருந்து அறிகிறோம்? 4 நற்செய்தியாளர்கள், மார்க்கு, மத்தேயு, லூக்கா, அருளப்பர். ஆக இந்த 4 நற்செய்தியின் அடிப்படையில் நாம் இயேசுவை அறிகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருப்பதனால் அந்த 4 நற்செய்தியாளர்களுக்கு பீடம் கட்டி அந்த பீடத்தில் எழுப்பப்பட்ட கோபுரமாக இங்கு வருகிற எல்லோரும் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்ற விதத்திலே இந்த கொடிமரத்தை கட்டியிருக்கிறோம். இந்த கொடிமரத்தை மணல் குண்டை சேர்ந்த டோனி அவருடைய குடும்பத்தார் இதை உபயம் செய்திருக்கிறார்கள். அந்த கீழ் பகுதியை மட்டும் நான் கட்டியிருக்கிறேன். அப்படின்னா நீங்க கட்டியிருக்கீங்க. எப்போ கொத்தனார் ஆனாரு சாமியான்னு கேட்கணும். கொத்தனார் தான் ஆயர் சொல்றாரு, கொத்தனார் தான் கட்டினார். ஆகவே இந்த நிகழ்வை இன்று திருவிழா. ஆகவே 3 நாளைக்கு கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? வரமாட்டீங்க. அதனால இப்போ முதல் கொடிமரத்தில் முதல் கொடி ஏற்றுகிற இந்த நிகழ்வை ஆயர் அவர்கள் கொடியை மந்திரிக்க பக்தர்களும் பங்கு பேரவை உறுப்பினர்களும் இதை எடுத்து செல்வார்கள். அங்கே போய் அதை மந்திரித்த பின்பு ஆயர் அவர்கள் கொடியேற்றி நம் திருவிழாவை தொடங்கி வைப்பார்கள். இந்த மாதமே நமக்கான ஆலய கட்டுமான பணிக்கான திட்டங்கள் ரெடி ஆயிருச்சு. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 3 மாதமாக எப்படி கட்டுவது, எந்த மாதிரி என்றெல்லாம் யோசித்தோம். ஓரளவிற்கு நம்ம இதயத்துக்கு விருப்பமான ஒன்று கிடைத்திருக்கிறது. அவரின் சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போல் என்றென்றும் அவர் இருப்பார். நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போல் என்றென்றும் அவர் இருப்பார். ஏற்ற நாளில் கனி தந்து பசுமையான அம்மரத்திற்கு இணையானவர், ஏற்ற நாளில் கனி தந்து பசுமையான அம்மரத்திற்கு இணையானவர், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றிகளை பெற்றிடுவார். ஆண்டவர் கருத்தில் கொண்டிடுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர்,